கீரை சாட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மோஸ்ட்லி நான் மதியானத்தில் தான் கொடுப்பேன், நைட் கொடுக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால நான் செய்கிறது வந்து ஒரு வேலைக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ மத்தியானத்துக்கு கீரை சாறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஊற வச்சுருக்க பருப்பு நான் ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த துவரம் பருப்பை ஊற வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு. இது உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சோண்டு பெருங்காயம், அப்புறம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது அடுப்பில் ஏற்றிடலாம். ஃபுல் விசில் விட்டதுக்கு அப்புறமேட்டு 6 மினிட்ஸ். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடான எண்ணெயில் கடுகு பொரிஞ்சு வர நேரத்தில் உளுந்து, கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்தாப்புல வரமிளகா. நான் 2 போடுறேன், உங்களுக்கு என்ன கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து பிள்ளைங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில். இப்போது பருப்பையும் போட்டுருக்கோம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கீரை, இது 2 கட்டு கீரை நான் கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன் நான் இதில். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் இல்லை, நான் ஒரு 1/4 கப் ஊற்றுறேன். இது வந்து கீரை சாறுன்னு சொல்லுவோம். பிள்ளைங்களுக்கு அப்படியே நெய்யை ஊற்றி இதை போட்டு கொடுத்துட்டிங்கன்னா மனமாக சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க, கொஞ்சம் கூட மீதி இல்லாமல். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். பருப்பு வந்து வேக வைக்கும் போதே உப்பு போட்டாச்சு, நல்லா அளவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும் சேர்த்துக்கலாம். இந்த கீரை வந்து அப்படியே ரைஸோடு போட்டு சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. அதனால வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டுக்கிட்டா, ஏன்னா நான் சாப்பாடு வடிக்கும் போது நான் உப்பு போட மாட்டேன். சில பேர் சாப்பாட்லேயே உப்பு போட்டு வடிப்பாங்க, ஆனால் நான் அப்படி பண்ணதில்லை. எப்போதுமே தனியாக குழம்புல கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருவோம். அப்படி இருந்துச்சுன்னா சாப்பாட்டில் சரியாக இருக்கும். தேங்காய் பால் இப்போ ஆட் பண்ண போகிறோம். நான் எப்போதும் இந்த தேங்காய் பால் தான் நாங்கள் வாங்குவோம். பட் உங்ககிட்ட வேறு ஏதாவது பிராண்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கோ ஃபார் இட். அதே மாதிரி இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷாக தான் தேங்காய் பூவில் எடுத்து பாட்டு எடுத்துகிறேன், அதுவும் சூப்பர், இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டம்ளரையும் கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஓகே, கீரை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர், நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஒன், ஒரு ஸ்பூன் நெய் வந்து வீட்டிலேயே காய்ச்சினது, அதனால நான் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, நெய் போட்டுட்டு ஒரு கலக்கு அதுக்கு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கீரை சாறு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான கீரை சாறு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை சில பேர் சப்பாத்திக்கு சாப்பிடுவாங்க. மதியானத்தில் குழந்தைங்களுக்கு ரைஸோடு போட்டு நெய் ஊற்றி கொடுப்போம். இதோட அப்பளம் வச்சு சாப்பிட்லாம், இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறது காலிஃப்ளவர் ஃப்ரையோட. இதுவும் நல்லா இருக்குது. It's really good. This is really good. ரொம்ப சூப்பராக இருக்குது. டெஃபினெட்லி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கீரை சாரும்